மகாராஷ்டிராவின் புனே நகரின் ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டில் கடந்த 25ஆம் தேதி அதிகாலை 26 வயது இளம்பெண் பஸ்ஸுக்காக காத்திருந்தார். இளம்பெண் தனியாக நின்றிருப்பதை கவனித்த மர்ம ஆசாமி அவருக்கு உதவி செய்வதாக கூறி ஆள் இல்லாத அரசு பஸ்ஸில் வைத்து பலாத்காரம் செய்தார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்தார். எப்போதும் பரபரப்பாக இருக்கும் புனே பஸ் ஸ்டாண்டில் அரசு பஸ்ஸில் வைத்து இளம்பெண் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றவாளியை பிடிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து 13 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த தகவல்கள், பஸ் ஸ்டாண்டில் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் குற்றவாளியின் புகைப்படம் மற்றும் விவரங்களை போலீசார் நேற்று வெளியிட்டனர். புனேவைச் சேர்ந்த 37 வயதாகும் தாத்ரேயா ராமதாஸ் காடே என்பவன்தான் பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளான். தலைமறைவாக இருக்கும் அவனை பற்றிய தகவல் அளித்தால் 1 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் என புனே போலீஸ் அறிவித்தது. 13 தனிப்படைகளைச் சேர்ந்த 500 போலீசார் மோப்பனாய் மற்றும் ட்ரோன் உதவியுடன் குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். புனே அருகில் உள்ள குனத் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பதுங்கியிருக்கலாம் என தகவல் வந்ததால் போலீசார் அங்கு விரைந்து சென்று மாறுவேடத்தில் கண்காணித்தனர். குனத் கிராமத்தில் உள்ள வயலில் பதுங்கியிருந்த ராமதாஸ் காடே நேற்று நள்ளிரவு அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தண்ணீர் வாங்கி குடித்துள்ளான். பிறகு மீண்டும் வயல்வெளிக்குள் அவன் சென்றான். அப்போதுதான் அப்பகுதி மக்களுக்கு சந்தேகம் எழுந்தது. பஸ் பலாத்கார சம்பவம் குறித்து போலீசார் ஏற்கனவே விளம்பரப்படுத்தி இருந்ததால் இதுகுறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். தனிப்படை போலீசார் அன்றிரவே வயல்வெளியை சுற்றி வளைத்தனர். குற்றவாளி தப்பிவிடாமல் இருக்க கிராம மக்கள் 400 பேர் திரண்டு வந்து வயல்வெளியை சுற்றி நின்றனர். இதனால் அவன் தப்ப முடியாத நிலை ஏற்பட்டது. ராமதாஸை நள்ளிரவில் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து அவன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். இதுகுறித்து புனே போலீஸ் கமிஷனர் அமிதேஷ் குமார் கூறியதாவது: குற்றம் நடந்த 75 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்துள்ளோம். இதற்காக 13 தனிப்படையைச் சேர்ந்த 500 போலீசார் இரவு பகலாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கிராம மக்களும் போலீசுக்கு உதவினர். அவர்களுக்கு நன்றி. குற்றவாளி பற்றி தகவல் தந்த நபருக்கு 1 லட்சம் சன்மானம் வழங்கப்படும். அவர் குறித்த விவரம் ரகசியம் காக்கப்படும் என அமிதேஷ் குமார் கூறினார்.